ஐயோ காமெடி. என்ன போனை பார்த்துக்கு எப்போ பாரு போனை பார்த்து எஹன்னு சிரிச்சிட்ருக்குறா. என்ன நம்ம பேசுகிறதுக்கு எதுவுமே அசர மாட்டேங்கிறாளே. இவளுக்கு ஏதாவது பண்ணணுமே. இப்படி மினிக்கிட்டு வந்து உட்காந்துட்டு போனை பார்த்துட்டு எப்போ பாரு சிரிச்சிட்ருக்குறா. அந்த ஃபோனில் என்னதான் ஆடுதோ தெரியல. இவளை ஏதாச்சும் பண்ணணுமே. சரி கேட்கலாம். அடியே அடியே, ஏன் இன்னும் இப்படி எப்போ பாரு போனை பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருந்தீங்கன்னா நல்ல குடும்பத்து பொம்பளைக்கு அழகாது. எந்த குடியான பிள்ளை இப்படி வந்து உட்காந்து எப்போ பாரு போனை பார்த்து சிரிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்குது சொல்லு. நீ எப்போ பாரு இப்படி மினிக்கிட்டு வந்து உட்காந்துட்டு பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்கிறியே, இல்லை உனக்கு வேலை வெட்டி எதுவும் இல்லை? இப்படி போனை பார்த்து எந்நேரம் போனை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு நீ போய் ஒரு மாட்டை பிடிச்சிட்டு பொலியாக போய் மேய்ச்சின்னா ஏதோ அரைப்புடி பால் சேர்ந்து கிடைக்குமல்லோ. இப்படி போனை பார்த்து எப்போ பாரு சிரிச்சிட்டு இருக்கிறக்கு அவன் என் பையனை சொல்லணும். என் பையனுக்கு கொஞ்சம் கூடி விவரம் இல்லை. ஏதோ சீமை இல்லாத ராணி பிடிச்சி கட்டிட்டு வந்த மாதிரி எப்போ பாரு போனை பார்த்து சிரிச்சுட்டு உட்காந்துக்கிறது என்ன வழக்கம் இது? இதெல்லாம் குடும்பத்துக்கானவளேவா? அத்தை எல்லா வேலையுமே முடிஞ்சதுங்க அத்தை. எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து தான் நான் வந்து ஃபோன் பார்த்துட்ருக்கேன். ஒரு வேலை இல்லைங்க அத்தை. மாட்டுகளுக்கும் எல்லாமே நான் தீவனம் போட்டுட்டு வந்துட்டேன். இப்போ வெயிலாக இருக்குது, மாடுகள் மேயாதுங்க அத்தை. புளியில் மேய்க்கிறையும் வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரத்தில் தாங்க அத்தை நான் ஃபோன் பார்க்குறேன். அடியே ஐயோ அம்மா நெஞ்சு வலிக்குதே, அம்மா அம்மா நெஞ்சு வலிக்குதே, அம்மா ஐயோ அம்மா ஏய் நெஞ்சு வலிக்குதேடி, அடியே ஐயோ அடியே அடியே. அத்தை என்னாச்சுங்க அத்தை? அத்தை அத்தை என்னாச்சுங்க அத்தை? அத்தை 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 என்னாச்சுங்க அத்தை? அத்தை வலிக்குதா? நெஞ்சு வலிக்குதா? ஐயோ அத்தை என்னங்க அத்தை? இருங்க அத்தை, நான் டாக்டரை கூப்பிட்றேன். நான் உடனே டாக்டரை கூப்பிட்றேன். ஐயோ அத்தைக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. அம்மா ஒரே பதட்டமாக இருக்கே. ஹலோ ஹலோ டாக்டர், டாக்டர் டாக்டர் எங்கே இருக்கீங்க டாக்டர்? சீக்கிரமாக வீட்டுக்கு வாங்க டாக்டர். எங்கள் அத்தை திடீர்னு நெஞ்சு பிடிச்சிட்டு உட்காந்துட்டாங்க. ரொம்ப நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்கிறாங்க டாக்டர். சீக்கிரமாக வீட்டுக்கு வாங்க டாக்டர். என்ன சொல்கிறீங்க டாக்டர்? நெஞ்சு எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லைங்க டாக்டர். அட்டேக்கா? டாக்டர் டாக்டர் எப்படியே எனக்கு எங்கள் அத்தையை ரொம்ப பிடிக்குங்க டாக்டர். எங்கள் அத்தையை விட்டால் எனக்கு யாருமே இல்லைங்க டாக்டர். சீக்கிரமாக வந்து எங்கள் அத்தையை காப்பாற்றி கொடுங்க டாக்டர். எவ்வளோ செலவானாலும் இருக்குது. என்னோடய நகையெல்லாம் இருக்குங்க டாக்டர். எங்கள் அம்மா எனக்கு கல்யாணத்துக்கு போட்ட நகையெல்லாம் விற்று நான் பணம் கட்டிடுறேன். எங்கள் அத்தையை எப்படியாவது வந்து காப்பாற்றி கொடுத்துருங்க டாக்டர். எங்கள் அத்தையை விட்டால் எனக்கு யாருமே இல்லைங்க டாக்டர். எங்கள் அத்தை ரொம்ப வலியில் துடிக்கிறாங்க, பார்க்கவே முடியலைங்க டாக்டர். சீக்கிரமாக வாங்க டாக்டர், ப்ளீஸ் டாக்டர். வாங்க வாங்க டாக்டர். அத்தை ஒன்றும் இல்லைங்க அத்தை, டாக்டருக்கு ஃபோன் பண்ணிட்டேன். டாக்டர் வந்துடுவாங்க. நீங்கள் ஒன்றும் இருக்கிறாளே, இவ்வளோ நம்ம தான் தப்பாக நினச்சிட்டோமோ. சே, இவ்வளோ நல்ல மருமகளை போய் நம்ம போய் தப்பாக நினச்சிட்டோமே. சார் என்னை மன்னிச்சிடுமா, என்னை மன்னிச்சிடுமா. 2 நாள் கழித்து. பார்த்தீங்களா எங்கள் அத்தை, இதை பார்த்து தான் நான் எப்போவுமே சிரிப்பேன். இதெல்லாம் வந்து நம்ம குடும்ப பெண்கள் போடுறதாங்க அத்தை. அவங்களுக்கெல்லாம் சின்ன வயசுலேருந்து ஏதாவது ஒரு டேலண்ட் இருக்குங்கள, அந்த டேலண்ட்டை அவங்க வெளிக்காட்ட முடியாமையே அப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறமா அவங்க கணவர்கள் சப்போர்ட்னால இந்த மாதிரி நிறைய வீடியோ போடுறாங்க.
வீடியோ போடுறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு டான்ஸு டேலண்ட் இருந்தாலோ இல்லை நடிப்பு டேலண்ட் இருந்தாலோ எல்லாமே வந்து இந்த யூடியூப் ஆப்பில் போட்டோம்னா நிறைய பேர் பார்ப்பாங்க. அந்த பார்க்குறதுக்கு எல்லாமே அவங்களுக்கு சம்பளமாகவும் கிடைக்கும். எவ்வளோ பார்க்குறாங்களோ அவங்களுக்கு மாதம் சம்பாதிக்கவும் செய்யலாம். அவங்க ஆசையும் நிறைவேற மாதிரி ஆச்சுங்க அத்தை. இதுதான் நான் எப்போவுமே பார்ப்பேன். இதுதான் நான் வீடியோ பார்த்துட்டு சிரிச்சிட்ருப்பேன். இந்த பொண்ணு பாருங்க, கேரளத்து தமிழச்சி. இந்த வீடியோ பார்த்தீங்களா? இந்த வீடியோவில் அந்த பொண்ணு எப்படி பண்ணுதுன்னு பாருங்க. லைக் பண்ணிடலாங்க அத்தை நம்மளும். அந்த வீடியோ நல்லா இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு நம்ம லைக் பண்ணிடலாம். ஆ நல்லா இருக்குல்லம்மா பார்க்கறக்கு. ஆமாம் ஆமாம். ஓ, இதை பார்த்து தான் நீ வந்து சிரிச்சிட்டு இருந்தியா? நல்லா இருக்குது. ஓ, சரி சரி. இல்லை இவங்களேலாம் பார்த்தா பெரிய நடிக்கிற மாதிரி தெரியலையே. புரிந்து கொள்ளாதவரை தான் மாமியார் மருமகள் சண்டை. புரிந்து கொண்டால் அம்மாவின் அன்பை தோற்கடிக்கும். நன்றி.